Hi everyone. A small story. ஒரு மார்னிங் டைமு ஒரு பிஸி டைம் ஒரு நடுவில் வந்து ஒரு சிட்டிக்கு நடுவில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கில் வந்து ஒரு மிடில் ஏஜ் ஜென்டில்மேன் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த சேரில் உட்காந்துட்ருக்காரு. அந்த டைமில் வந்து ஒரு வெல் ட்ரெஸ்ட் ஜென்டில்மேன் வந்து அந்த பார்க்குக்கு வாக்கிங் வரலான்னு சொல்லிட்டு வராரு. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. ரவுண்ட் அடிக்கும் போது பார்க்குறாரு அந்த பர்டிகுலர் பர்சன், அந்த மிடில் ஏஜ் கையை வந்து பார்க்குறாரு. அவர் கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கும் போது கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. அவர் க்ளீனாக நோட்டீஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது ரவுண்ட் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ விரக்தியின் உச்சத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்ந்துட்டு இவரால் பொறுக்க முடியல. நேராக கிட்டேயே போயிட்டு கிட்டே போயிட்டு, தம்பி என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்னால் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னா அவருக்கு ஒன்றுமே புரியல. இவர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? அவர் திருன்னு முடிக்கிறாராம். என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை சார் நான் வந்து பிஸ்னஸ் மேனு, நிறைய பிஸ்னஸ் பண்ணேன். எனக்கு ஒரு சடன் லாஸு, எதிர்பார்க்காத லாஸு க்ரியேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து நான் சம்பாதிச்சது எல்லாமே இழந்துட்டேன். எனக்கு வந்து அடுத்தது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பிளாங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தத்தோடு சொல்லியிருக்காப்புல. இவர் எதுவுமே யோசிக்கலையா. ஒரு கோட் பேக்கெட்லேருந்து ஒரு செக் புக் ஒன்று எடுத்தாராம். ஒரு அமௌண்ட் ஃபில் பண்ணி செக்கை கையில் கொடுத்துட்டாராம். அவருக்கு ஒன்றுமே புரியலையா. என்னடா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் வந்தார், நம்மளை கேட்டார், தினம் ஒரு செக்கு கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னானே. சரி நீங்கள் யார் என்ன அப்படின்னா, அதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்காத தம்பி, நீ பிரச்சனையில் இருக்க, உன் பிரச்சனையை சால்வ் பண்ணணும். நீ பிஸ்னஸில் லாஸ் பண்ணியிருக்க, அதை வந்து நீ ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து இனிஷியலாக வந்து ஒரு ஃபண்டு தேவைப்படும். இந்த ஃபண்டை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இவனுக்கு அப்பயும் ஒன்றும் புரியல. இவரை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறாரு, சரி ஓகே நீ ரொம்ப யோசிக்காத தம்பி, சேம் டேட்டு நெக்ஸ்ட் இயர் இதே டைமில் நான் வரேன், நீங்கள் இந்த ஃபண்டை வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன்ட்டாரான். இவருக்கு ஒன்றுமே புரியலையா. சரி நேராக அந்த செக் எடுத்துகிட்டு நேராக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாராம். ஆஃபீஸில் ஒரு டேபிள் மேலே வைக்கிறாராம். டேபிள் மேலே வச்சுட்டு யோசிக்கிறார், நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ இதனால் இருக்க கையில் சுத்தமாக காசு இல்லை, இப்போ கையில் வந்து காசு இருக்குது. சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கிறார். என்ன பியூட்டி அப்படின்னா, இவர் வந்து வியாபாரமாக அந்த பிஸ்னஸை வந்து முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணல, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணல. ஆல்ரெடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருந்தவர் தான். நடுவில் சின்ன சர்க்கிள், அந்த சர்க்கிள்லேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதையும் பயன்படுத்திக்கிட்டு அவரோட ஃபுல் எக்ஸ்போஷர், அவரோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஃபுல் இது கொடுத்து திருப்பி அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன பியூட்டி அப்படின்னா, இவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நிறைய திருப்பங்கள் நடக்குது, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாரு. இதில் ஆட் ஆன் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த செக், அவர் யூஸ் பண்ணவே இல்லையா. என்னென்னா இவருக்கு ஒரு பலம், அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்குது, பணமே இல்லைன்ற விரக்தியில் இருந்தவர்கிட்ட பணம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு சின்ன நம்பிக்கை வந்து இவரை வந்து விட்டதுலேருந்து திருப்பி வந்து உச்சத்துக்கு போகிற அளவுக்கு அந்த சின்ன நம்பிக்கைன்றது வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. கரெக்டாக ஒரு வருஷம் ஓடுது, நல்லா ரெக்கவர் ஆகிட்டார், நல்லாவும் ஏர்ன் பண்ணிட்டார். இந்த செக் எடுத்துக்கிட்டு நேராக வந்து அதே சேம் பார்க்குக்கு போகிறாரு. அந்த 1 இயர் கழிச்சு இந்த பார்க்குக்கு போகிறாரு. அதே அந்த மார்னிங் ஸ்டேஜில் போய் உட்காராரு. உட்காந்துட்டு சுற்றி பார்க்குற யாராவது வராங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. மார்னிங்லேருந்து லஞ்ச் டைம் ஆகுது, லஞ்ச் டைம் வந்து ஈவினிங் டைம் ஆகுது. அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு இவரை. சார் நீங்கள் காலையிலேருந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, யாருக்காவது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார் இது மாதிரி ஒருத்தர் வந்து நான் வந்து ஒரு கஷ்டத்தில் வந்து இங்கே உட்காந்துருக்கும் போது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் ஒருத்தர், அவர் வந்து இந்த டைமுக்கு வரேன்னு சொன்னார், அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவர் ஒன்று செக் ஒன்று கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையும் சொல்கிறாரு. அவர் எப்படி சார் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு செம்ம நீட்டாக இருந்தாரா சார் அப்படின்னு கேட்குறான். ஆமாம் சார் செம்ம நீட்டாக இருந்தார், நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக, நல்லா ஸ்மார்ட்டாக பர்சனாலிட்டியாக இருந்தாங்க, அவரோட அங்கே அடையாளங்கள்லாம் சொல்கிறாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாராம், சார் அவர் வந்து கொஞ்சம் மனநிலைமை பாதிக்கப்பட்டவர், அவர் அப்படி தான் பார்க்குறவங்களுக்குலாம் செக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. எப்படி அவரையே அறியாமல், இது வந்து இவர் அறியாமல் அவர் கொடுத்த அந்த செக்கை வந்து ஒரு மூலாதாரமாக வச்சு அவர் லைஃப்பில் வந்து ரெக்கவர் ஆகிறார். சேம் வே நமக்கு வந்து ஏதாவது ஒரு தோல்வியோ ஒரு சறுக்கலோ இருந்தால் பயந்து நின்றுடாதீங்க, இல்லை பயந்து உட்காந்துடாதீங்க. ஒரு சிறு முயற்சி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போங்க. அடுத்த கட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா உச்சத்துக்கு அடையலாம். நன்றி, வணக்கம்.